நம்ம தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுடைய நிலவரங்களை தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதுல வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுல முதல் விஷயமே பாத்தீங்கன்னா, துருக்கி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நாங்க ஈரானோடு துணை நிக்க போறோம். இந்த தடவை போர் வந்தா அவங்க கூட அவர்களுக்கு உதவியாக நிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. துருக்கி சொல்றத ஈரானே நம்ப மாட்டாங்க. ஏன்னா துருக்கி காசாவுடைய போர்ல இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரை பெருசா ஒண்ணும் அவங்க எதையுமே அந்த போர்ல செய்யல. போர் நின்னதுக்கு பிறகு வேணா ஒரு சில உதவிகளை துருக்கி செஞ்சாங்களோ தவிர போர் நடக்கும் போது எதுவுமே செய்யல. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா சிரியாவுடைய ஆசாத் அவர்கள் உரை நிகழ்த்தினாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அவராவே ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ரஷ்யால இருந்து. அப்படி போடும் போது ஆசாத் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இந்த தடவை போர் வந்தா அதுக்கு துருக்கி தான் பின்புலமாக காரணமா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. துருக்கி அதிபர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்றாங்க போர்ல. ஆனா ஆசாத் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நம்பிராதீங்க, கண்டிப்பா இந்த தடவை எர்டோகான் தான் காரணமா இருப்பாரு. ஏன்னா துருக்கியுடைய ஆதரவெல்லாம் இல்லாம இஸ்ரேல் என்ன பண்ண முடியாது, ஈரான் வரையுமோ இல்ல சிரியா வரையுமோ எதுவுமே செய்ய முடியாது. அதனால துருக்கியுடைய ஆதரவோடு தான் சிரியாவுடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதே மாதிரி கவிழ்க்கிறதுக்காகத்தான் பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் துருக்கியுடைய ஹெல்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு ஆசாத் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் துருக்கி ஆரம்பத்துல இருந்தே இஸ்ரேல் மேல கொஞ்சம் கடுப்பா தானே இருக்காங்க. எல்லா வர்த்தகத்தையும் கட் பண்ணிட்டாங்களே, அப்படி எப்படி இஸ்ரேல் ஈரானை அடிக்கிறதுக்கு துருக்கி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேட்டா, இப்ப கூட வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அஜர்பைஜான்ல இருந்து இஸ்ரேலுக்கு எண்ணெய் வர்த்தகம் நடந்து கொண்டுதான் இருக்குது. நடுவுல துருக்கி தான் இருக்காங்க. துருக்கியை தாண்டி தான் போயிட்டு இருக்காங்க. துருக்கி அஜர்பைஜான் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கண்டிப்பா அஜர்பைஜான் கேட்டுப்பாங்க. இஸ்ரேலுக்கு கொடுக்க வேணாம்னு சொன்னா, ஆனா கொடுக்க வேணாம்னு சொல்லவே கிடையாது துருக்கி. அதுல இருந்தே தெரியுது, வெளிப்படையாக துருக்கி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாலும் மறைமுகமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமா தான் நடந்துக்கணும். அப்படி இல்லாட்டினா அது துருக்கிக்கே பிரச்சனை, எர்டோகானுடைய ஆட்சிக்கே ஆபத்தா போய் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் எர்டோகானுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா ஈரான் தனித்து தான் போரிடுறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவோட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணாலும் போருக்குலாம் வரமாட்டாங்க, ஆயுதங்களே கொடுப்பாங்க, அவ்வளவுதான் செய்ய முடியுமோ தவிர அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ தாக்குறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக ரஷ்யாவும் சைனாவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரஷ்யா ஆல்ரெடி போர்ல இருக்கு, சைனா எப்பயுமே போருக்குள்ள வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்ப ஈரான் இந்த தடவை ஹவுதிஸுடைய துணை வேணா அவங்களுக்கு இருக்கும், மற்றபடி தனியா தான் களமிறங்குவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யுஎஸ் உடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை, அதாவது போர் கப்பல்லே நம்பர் 1 ஆப்ரஹாம் லிங்கன் தான். அதை தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்கால இருந்து ஈரானுடைய எல்லை பகுதியில கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதாவது ஈரானுக்குள்ள வரல, இருந்தாலும் அவங்களுடைய எல்லையில இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க அமெரிக்கா. இது ஒரு 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா நின்றுட்டுதான் இருக்கு. அச்சுறுத்தலுக்கும் கொண்டு நிறுத்துவாங்க, அதே மாதிரி போர் வர்றதுக்கும் கொண்டு நிறுத்துவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கா நாங்க போர் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லிதான் அவங்கள கண்காணிக்கிறதுக்காக ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை கொண்டு நிறுத்திருக்காங்க. அது இல்லாம ஜார்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பலையும் கொண்டு நிறுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை தாக்கி அழிக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் நின்றுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க பாத்தீங்கன்னா பேலஸ்டிக் குரூசியல் மிசைல ஏவுறாங்க ஒரு கப்பல்ல இருந்து, நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து. அதுல இருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணை கரெக்டா போய் ஆப்ரஹாம் லிங்கனுடைய கப்பல்லே விழுகுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு தடவையில அழிக்க முடியாது பொதுவா ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல். அந்த கப்பலே அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அடுக்குகளை கொண்டுள்ளதாக இருக்கும். அதுல விமானங்களே பாத்தீங்கன்னா மேல் தளத்துல 20-30 விமானங்கள் போர் விமானங்களே நிக்குமா. அப்ப விமானங்கள் நிக்கிற அளவுக்கான இடம் இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய கப்பலா இருக்கும். அதுவே ஒரு சின்ன ஊர் மாதிரி இருந்துட்டு இருக்கும். எங்கேயாவது தாக்குதல் நடத்தினால ஒரு குறிப்பிட்ட பகுதியில எங்க போய் அந்த கப்பலுடைய பகுதியில தாக்குதோ அந்த ஒரு பகுதி மட்டும் தான் சேதமடையுமோ தவிர ஒட்டுமொத்த கப்பலும் சேதமடையாதுங்கிற அளவுக்கு இருந்த இடத்துல இன்னைக்கு அமெரிக்காவுடைய அந்த கப்பலை தாக்கி அழிக்கிற மாதிரியான வீடியோவை, இது பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் வீடியோ தான், அதுதான் ஈரான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அமெரிக்காவுடைய உளவுத்துறையும் ராணுவ தளத்தை சேர்ந்த மூத்த அதிகாரிகளுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா ஈரானுடைய ஏவுகணையினால எங்களுடைய
கப்பலையும் தாக்க முடியும், ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலையே அழிக்க முடியும் அப்படிங்கறது இன்னைக்கு அவங்களும் ஒத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அதை அழிக்கிறதுக்கே ஆள் இல்ல, அதை யாராவது லைட்டா தொட்டுட்டா கூட போதும் அந்த நாட்டின் மீது போரே வந்துரும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு அச்சத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இனி அந்த கப்பலே அழிஞ்சு போயிரும் அப்படிங்கிற அளவுக்கான வீடியோவை காமிச்சதுக்கு பிறகு அவங்களும் இன்னைக்கு ஒத்துருக்காங்க. ஆமா, இந்த மாதிரியான கண்டுபிடிப்பான ஏவுகணை இப்போது ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அப்படின்னு இருக்காங்க. கடைசியா இவங்க பாத்தீங்கன்னா ஏமனுடைய தொடர் தாக்குதல்ல தான் இன்னி கப்பல் தாங்காது, பல பகுதிகள்ல தொடர்ச்சியாக தாக்குதலை வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்றதுக்காக சமாதானத்தை பேசிட்டு எடுத்துட்டு போனவங்க இப்ப போருக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை அழிக்கிறதுக்கு ஈரான் ரொம்ப தைரியத்தோட ஆயுதத்தோடையும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. போர்னு ஒண்ணு ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த போர் கப்பல்ல இருந்துதான் வான் தாக்குதல்களை செய்வாங்க. அந்த சமயத்துல கண்டிப்பா ஈரான் அந்த அழிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. எப்பயுமே ஈரான் எப்படி மோதுவாங்கன்னா, எப்பயுமே அமெரிக்கா எப்படி மோதுவாங்கன்னு பார்த்தா அவங்கள திருப்பி அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் மோதுவாங்க. இந்த போர் விமானம், போர் கப்பல், அதுக்கப்புறம் இராணுவ தளம் இதுக்கெல்லாம் சேதம் ஏற்படும் தெரிஞ்சா அவங்க போரவே ஆரம்பிக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பல தடவை இப்படிதான் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. பார்க்கலாம் இந்த வீடியோக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ஐடியா போர்ல இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தது அமெரிக்காவுடைய நிலைமை -50°C போயிருச்சு. நேத்தாவது நம்ம 25°C, இன்னைக்கு 50°C மைனஸ்ல இருக்குது. மனுஷனே பாத்தீங்கன்னா மைனஸ்ல போனா ஒரு 3-4 அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி இருந்தாவே தாங்க மாட்டான். அதுவும் விலங்குகள்லாம் ஒரு 10 டிகிரி வரையுமாவது ஓரளவுக்கு தாங்கும். அதுக்கு மேல போனா விலங்குகளும் தாங்காது. இப்ப அங்கிருந்து ஜூ அனிமல்ஸ் எல்லாம் வெளியே தப்பிச்சு வருது. அதுகளாலையும் அந்த குளிர் பிரதேசத்துல எங்கேயுமே வாழ முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. அதுக்கெல்லாம் ஒரு மாதிரி வழியில துடிச்சா எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா அதுக்குனால அந்த பனியில சர்வை பண்ண முடியாத நிலைமை வந்திருக்குது. முக்கியமா அந்த நாட்டுல இருந்து வேற பகுதிக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துக்கு அதுல எல்லாம் அழைத்துட்டு போனோம். ஆனா அந்த ஒரு ஆக்ஷனை அமெரிக்கா கவர்மெண்ட் செய்யல. பொதுவாக ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காட்டுத்தீ ஏற்படுது, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது, கிளைமேட் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜூ அனிமல்ஸ் எல்லாம் வேற இடத்துக்கு சேஃபா கொண்டு போவாங்க. வேற ஊருக்கோ இல்ல பக்கத்தால இருக்கக்கூடிய ஊர்களுக்கு எல்லாம் கொண்டு போய் வைக்கலாம். இவங்க பக்கத்து நாடுக்கு போடாட்டினாலும் சரி, இங்கேயே அமெரிக்கால 50 மாகாணங்கள் இருக்கு. அதுல 20 மாகாணங்கள் தான் பனியால கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்கனால மத்த மாகாணத்துக்காக அந்த ஜூடைய அனிமலை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதுலயும் அந்த 20 மாகாணங்கள் நம்ம சொல்ற பாருங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கால பாதி அமெரிக்கா இப்ப ரெட் அலர்ட்ல இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு எல்லாம் சுத்தமா இப்ப கரண்ட்டும் இல்ல, தண்ணியும் இல்ல. ஏன்னா எல்லாமே உறைஞ்சு போயிருச்சு இந்த கிளைமேட்டுக்கு. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான செய்திகள். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஈரானுடைய வீடியோவை பார்த்து அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லி.